ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காயை இது மாதிரி 4 குறுக்க கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் அது கூட ஒரு சிட்டிகை அளவு ஜீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பட்டை மிளகாய் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் ஒன்று போல் கலந்து மிக்ஸ் ஆகி வதங்கி வந்தால் தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எதையுமே தீஞ்சிராமல் வதக்குங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அது எல்லாத்தையும் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக திருவன தேங்காயை இது கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, வெந்தயம் இது 3த்தையும் போட்டு வெந்தயம் பொரிஞ்சி வந்ததும் அது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரும். அந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.